ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நம்ம ட்ரேடிங் சைக்காலஜினா என்ன, அது எங்கேருந்து உருவாகுது, நம்ம அதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்ம இதை எப்படி வந்து முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயம் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ட்ரேடராக ஆக முடியாது. நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபுளான ட்ரேடிங்கும் பண்ண முடியாது. லாங் டர்மாக நீங்கள் ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் சஸ்டெயின் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஒரு அப்சல்யூட் ட்ரூத். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு ட்ரேடிங்கான விஷயம் மட்டும் கிடையாது. அது ஒரு லைஃப் லெசன். ஏன்னா என்னுடைய லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா நான் மற்ற பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு ஒரு பேஸ்மெண்ட் அமைஞ்சது இந்த ட்ரேடிங் தான், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு கம்பெனியுடைய ஃபண்டமெண்டல் அனலைசஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதோடைய அக்கௌண்டிங் தெரிஞ்சுக்கிட்டதும் நான் அதுலேருந்து தான். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ சைக்கலாஜிக்கலாக இஷ்யூஸ் வருது, எவ்வளோ ப்ராப்ளம் வருது, அதை நம்ம எப்படி வந்து நம்ம ஒரு மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம லேர்ன் பண்ணும்போது தான் நம்ம அது மற்ற பிஸ்னஸ்க்கும் லைஃப்பில் நிறைய இடத்துக்கும் யூஸ் ஆகுது. அதனால் இந்த சைக்காலஜிக்கல் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைஃப்லையும் யூஸ் ஆகும். அதேமாரி வித்தவுட் நோவிங் சைக்காலஜி யூ கேனாட் யூஸ் யுவர் நாலேஜ். அதாவது நீங்கள் ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, அந்த கார் வந்து பயங்கரமான இன்ஜின் கெப்பாசிட்டி இருக்குது, பயங்கரமான பவர், பயங்கர டெக்னாலஜி, ஜெர்மன் டெக்னாலஜி எல்லாமே இருந்தாலும் கூட பெட்ரோல் இல்லைன்னா கார் போகாது. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் லாஜிக். அது மாதிரி தான் நம்மளுடைய மைண்ட் தான் நம்மளை ஆப்ரேட் பண்ணுது. ஸோ நம்மளுடைய சைக்காலஜியை நம்ம ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்மளுடைய நாலேஜ் வந்து யூஸ் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நாலேஜை நீங்கள் கெயின் பண்ணியிருந்தாலுமே அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இப்போது இந்த ஹியூமன் நேச்சர் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்காக பில்டு பண்ணது கிடையாது. சொல்லப்போனால் டோட்டலாக ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய அந்த ஸ்பெசிஃபிக் எக்ஸிக்யூஷன் ஸ்கில்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே ஹியூமன் நேச்சருக்கு எகெயின்ஸ்டான ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம என்னெல்லாம் பண்ண முடியாத எஸ் அ ஹியூமனா அது எல்லாத்தையுமே வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்டாக தான் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்டிங் இருக்கும். டோட்டலாக எகெயின்ஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் போக போக பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் நம்ம அந்த மாதிரியான டைப் ஆஃப் பிஸ்னஸில் பொதுவாகவே நம்ம வந்து வேர்ல்டில் பிஸ்னஸ் எது பண்ணாலுமே அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் இந்த ட்ரேடிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளுடைய டேரெக்டாக சைக்கலாஜிக்கலாகவே கன்ஃபரன்ட் பண்ணும். ஓகேங்களா? நம்ம மோதல் வந்து டேரெக்டாக நம்ம மைண்டோடைய நம்ம மைண்டு மோதுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மேனேஜ் பண்ணணும்னா நம்ம ப்ராப்பரான சைக்கலாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எவல்யூஷனரி சைக்காலஜி அப்படிங்கிறத நீங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் உங்களால் வந்து மனுஷனுடைய அந்த ஹியூமன் சைக்காலஜி வந்து எப்படி எவால்வ் ஆச்சு, எதனால நமக்கு அந்த விஷயங்கள்லாம் வருது அப்படிங்கிறத ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காக்னிட்டிவ் பயாஸ் அப்படின்னா பயாஸ்னா எரர். இப்போது காக்னிட்டிவ் அப்படிங்கிறது வந்து நம்ம மூளையுடைய கெப்பாசிட்டி. இப்போ இந்த காக்னிட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது நம்ம மூளையில நம்ம பிறக்கும் போதே நம்ம மனுஷனா இருந்தாலே ஒரு எரர்ஸ் இருக்கும் திங்க் பண்றதுல. அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய எவல்யூஷனரி ப்ராசஸ் தான். ஸோ இது எல்லாம் வச்சுதான் நமக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து பிரெயின் வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷமா நமக்கு வந்து எவால்வ் ஆயிருக்குது. அதாவது வந்து நம்ம மனுஷன் உருவான அந்த ஸ்பீசிஸுடைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்றாங்கன்னா 3 லட்சம் வருஷங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 லட்சம் வருஷமா நம்ம வந்து பிரெயின் எவால்யூஷன் ஆகி இருக்கிறதுலேயே வேர்ல்டுலேயே ஒரு ஸ்பீசிஸ்க்கு ஹையஸ்ட் எவல்யூஷனரி பார்ட் அப்படின்னு சொல்ல போனா ஒரு பிரெயின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய பிரெயின் வந்து எவல்யூஷனரி பார்ட்ல உருவாயிருக்கு, பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணும்போது நம்மளுடைய பிரெயின் வந்து எவ்வளோ விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கும், எவ்வளோ விஷயங்களை ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நீங்கள் வச்சு பாருங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம சர்வைவல் ஆக முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம மைண்டில் சேர்ந்தே இருக்குது. இது ஒரு சர்வைவலுக்காக கிரியேட் பண்ணது. இதில் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைட் அண்ட் ஃப்ளைட் ஆர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா இப்போ இது ஒரு சர்வைவல் மோடு. எந்த ஒரு விஷயம் நமக்கு உடனடியாக நடந்தாலுமே நம்மளுடைய லைஃப்பில் இல்லை எந்த இடத்துல ஒரு த்ரெட்டு நமக்கு பர்சீவ் ஆனாலுமே நம்ம உடனடியாக என்ன பண்ணோம்னா ஒன்று ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், இல்லைன்னா ஒரு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிரச்சனை வருது, இப்போ திடீர்னு ஒரு யானை துரத்துது, இல்லை எங்கேயாவது காட்டுக்குள்ளே போகிறீங்க, ஒரு புலி வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரினா நம்ம வந்து கால் வலி, கை வலி, தலைவலின்னு சொல்லிட்டு இருந்தா கூட பயங்கரமான வேகத்தில் ஓடுவாங்க. எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த சர்வைவல் மோடு வந்து ஆப்ரேட் ஆகும். இது வந்து என்ன பண்ணுன்னா குயிக் டிசிஷன் மேக்கிங் எடுக்க சொல்லும். அதனால நம்ம யோசிக்கவே மாட்டோம், ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல டிசிஷன் மேக்கிங் எடுத்துருவோம். இப்போ இந்த குயிக் டிசிஷன் மேக்கிங் எங்கே நமக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகுது இல்லை கீழே வருது, இந்த மாதிரியான சினாரியோலாம் பார்த்தீங்கன்னா உடனடியாக நமக்கு வந்து ஒரு த்ரெட்டு பர்சீவ் ஆகும். அதாவது நம்மளுடைய அமௌண்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸில் போகும்போது நமக்கு உடனே ஒரு த்ரெட்டு, ஓகே நம்மளுடைய பணமெல்லாம் போகுது, நமக்கு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற அந்த சடன் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சடனாக செல் பண்ணிடுவோம், சடனாக என்ட்ரி ஆயிடுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பிகினர்ஸ் பண்ணுவாங்க.
ஸோ இந்த குயிக் டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலுமே நம்ம இந்த ட்ரேடிங்கில் வந்து இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. அதே மாதிரி லாஸ் அவர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ் அவர்ஷன் அப்படின்னா அவாய்ட் லாஸ் அட் ஆல் காஸ்ட். அதாவது நம்மளுடைய சர்வைவல் மெக்கானிசத்தில் நம்ம என்ன பண்ணாலுமே ஒரு சர்வைவல் ஆகணும், அதாவது உயிர் பிழைக்கணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால வந்து என்ன ஆனாலும் சரி நம்மளோட உயிரோட பாதுகாக்கிறதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிறதான் பேசிக் ஒரு ரெஸ்பான்ஸ். இதுல வந்து அந்த த்ரெட்டு, நமக்கு உயிருக்கு த்ரெட் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த பக்கமே போக மாட்டோம். அந்த லாஸை வந்து அவாய்ட் ஆல் காஸ்ட், சரிங்களா? லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஈவன் வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது லாஸ் வந்துடும் பயப்படுறதுக்கு காரணம் அதுதான். நம்மளை வந்து நம்ம ஒரு சேஃபஸ்ட் ஜோன்லேயே வச்சுருப்போம், அதை வந்து கிராஸ் பண்ண விட மாட்டோம் அப்படிங்கிறதா இந்த லாஸ் அவர்ஷன் அப்படிங்கிறது. இந்த லாஸ் அவர்ஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளை எந்த ரிஸ்க்குமே எடுக்க விடாது, ஓகேங்களா? ஸோ அந்த ரிஸ்க்கு எடுக்காமல் நம்மளால வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் எந்த ரிஸ்க் எடுத்தாலும் 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாலுமே அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுவுமே வந்து இம்பார்ட்டன்டான விஷயம். இது ரெண்டு விஷயத்துல நீங்க பர்ஃபெக்ஷன் பார்த்தாலும் சரி, இல்ல வந்து ரிஸ்க் எடுக்க வரக்கூடாதுன்னு பார்த்தாலும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். இதனால இந்த லாஸ் ஆஃப் பெயின் அப்படிங்கிறது வந்து ப்ளஷர் ஆஃப் சக்ஸஸ் விட ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து நீங்க நான் ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஒரு 100% சந்தோஷப்படுறீங்கன்னா, அதே விஷயத்துல நீங்க தோத்து போயிட்டீங்கன்னு சொல்லி 100% சேட்னஸ் ஆவீங்க, அதாவது சோகப்படுவீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்துல 100% ஜெயிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷப்படுறது 100% வச்சுக்கிட்டோம்னா, அதே விஷயத்துல நீங்க தோத்ததுக்கு அப்புறம் கவலைப்படுறது வந்து 200-300% இருக்கும். அதாவது வந்து பிளஷர் ஆஃப் சக்சஸை விட லாஸ் ஆஃப் பெயினுடைய வழி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். ஈக்குவலா இருக்காது, ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாஸை அவாய்ட் பண்றோம். இதுவுமே நம்ம நிறைய இடத்துல வந்து ப்ராப்பரான இந்த ஃபோமோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோமோ அப்படின்னா ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ட்ரேடிங்கை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட இதுலேருந்து உருவாகிறது தான். நம்ம வந்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அவசரமாக என்ட்ரி எடுப்போம், இல்லைன்னா அவசரப்பட்டு முடிவு எடுப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதுலேருந்து வராது. அதே மாதிரி ஹெர்டு மென்டாலிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஃபியர் ஆஃப் பீயிங்கிறாங்க. அதாவது வந்து நீங்கள் ஒரு 100 பேர் வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்லா வந்து ஒரு அமௌண்ட் வருது அப்படின்னா, ஒரு ஸ்டேபிளான லைஃப் ஸ்டைல் இருக்கும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸில் வந்து லாஸ் அப்படிங்கிறது வரும். அந்த லாஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபியர் ஆஃப் பீயிங்கிறாங்க. மற்றவங்க முன்னாடி நீங்கள் தப்பான ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி தெரிய ஆரம்பிக்கும் உங்களை பற்றி. இதை வந்து ஏற்றுக்க முடியாது. இதனால தான் வந்து ஃபாலோ த க்ரௌட் கிவ்ஸ் சேஃப்டி. அதாவது நம்ம எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க எது பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ அதே வழியை ஃபாலோ பண்ணிக்கிட்டா பெஸ்ட் சேஃப்டி அப்படின்னு நம்ம நினைக்கிறது காரணமும் இதுதான். இது வந்து ஹெர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் மெஜாரிட்டி ஆஃப் 90% ஆஃப் பீப்புள் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான காரணம் வந்து இதுதான். நம்ம ஒரு ஹெர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு 2 வழி இருக்குது. நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, இப்போ இந்த ஊட்டி, கோத்தகிரி இந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா 2 வழி இருக்குது. ஆனால் புலி அந்த இடத்துல வரும், யானை வரும், 2 வழியிலுமே வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் எது கொஞ்சம் பெஸ்டர் சேஃப்டி, எந்த வழி பெட்டர் சேஃப்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எந்த வழியில் அதிகமாக மக்கள் உங்களுக்கு போயிட்டு இருக்காங்களோ அந்த வழியில நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிப்பீங்க. ஏன்னா ஸோ அதில் நிறைய பேர் போகிறாங்க, அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும். அதே மாதிரி அவங்க ஏற்கனவே போயிருப்பாங்க, அதனால தான் அந்த வழியை சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம ரொம்ப ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடும் நம்ம மைண்டு நமக்கு முன்னாடியே. அதுக்கு காரணம் என்னன்னா மேபி அவங்க தெரியாம கூட போகலாம், ஆனால் அதை பற்றி நம்ம என்கொயரி பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் இது வந்து ஒரு ஹெர்டு மென்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் பாப்புலேஷன், அதாவது வந்து மார்க்கெட் வந்து செல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மேலே மேலே செல் பண்ணுறதுக்காக நம்மளும் வந்து செல் பண்ணிடலான்னு பயப்படுறதும், இல்லை மார்க்கெட் மேலே போகும்போது அதை சேஸ் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறதும், இது ரெண்டுமே வந்து இந்த மாஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாஸ் மார்க்கெட்டை அப்படியே வந்து கண்ணை மூடிட்டு நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. இதனால நீங்க எந்த ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் கரெக்டாக பில்டு பண்ண முடியாது இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அதனால தான் வந்து இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியது இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் பயாஸ். கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னா என்ன? கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான இது. அதாவது நம்ம எதை நம்புறோமோ அதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியும். எதை நம்ம நம்புறோமோ அதுக்குண்டான ஒரு எவிடன்ஸை தான் நம்ம பார்ப்போம். அதுக்கு எதிரான எவிடன்ஸை நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக வந்து நான் ஒரு ஏடிஎம்கே காரர் ஒருத்தர் இருக்காரு, டிஎம்கே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஒரே நாள்ல நியூஸ் பேப்பர் வந்து இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பரை கொடுத்து, ஒரே நியூஸ் பேப்பர் தான் கொடுத்து ஏடிஎம்கே காரர்கிட்ட என்னென்னலாம் அதுல இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நாட்டுல எவ்வளோ கெட்டது நடக்குது, எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இந்த கவர்மெண்ட்டே சரியில்லை அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து ஏடிஎம்கே காரர் பேப்பர்ல கரெக்டா தெளிவா எல்லா இடத்துலயும் காமிப்பார். ஏன்னா அவர் வந்து இப்போ ஆளுங்கட்சி கிடையாது, எதிர்கட்சி. இப்போ டிஎம்கே வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியா இருக்கா. இப்போ வந்து அவர்கிட்ட அதே பேப்பர் கொடுத்தீங்கன்னா அவர் அதில் தேடி பிடிச்சி பாருங்க, முதலமைச்சர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க, நாட்டில் இந்த மாதிரிலாம் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டுவார். ஆனால் ரெண்டுமே ஒரே பேப்பர் தான். ஸோ இவங்க கிட்ட நீங்க பாத்தீங்கன்னா அவங்கனால
அதே அவங்க 2 பேர்த்துக்குமே அதுலயே எவிடன்ஸ் இருக்கும், நம்மளுடைய பிலீஃபுக்கு எகெயின்ஸ்டா விஷயங்கள் இருக்குது, அதுலயே வந்து ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு. ஆனாலும் அதை நம்ப மறுப்பாங்க, அதை வந்து அவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இதுதான் வந்து கன்ஃபர்மேஷன் பயாஸ். இது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி யூஸ் ஆகும்னா, நீங்க ஒரு ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்றீங்க அப்படின்னா, ஃபண்டமெண்டல் அனலைஸோ டெக்னிக்கலோ ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா, நீங்க அதை மேல போகும்னு சொல்லி தான் நீங்க அனலைஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேல போகாம இருக்கும், அது மேல போகாது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை நீங்க தேட மாட்டீங்க. அதாவது நீங்க எதை பிலீவ் பண்றீங்களோ அதுக்கு எகெயின்ஸ்டான ஒரு ப்ரூஃப். அதாவது நான் டிஸ்ப்ரூவ் பண்ண போறேன், நான் யோசிச்சுட்டேன் மேல போகும்னு சொல்லி, அந்த ஸ்டாக் வந்து மேல போகும்னு சொல்லி நான் யோசிச்சுட்டேன், டிசைட் பண்ணிட்டேன். இப்போ மேல போகாதுன்னு சொல்றவங்க எல்லாம் யார் யாரு, அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ப்ரூஃப் என்ன அப்படிங்கறதெல்லாம் எடுத்து நீங்க படிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா படிக்க மாட்டீங்க, அதை தேடவே மாட்டீங்க. ஏன்னா நீங்க உங்களுடைய ஓன் பிலீஃபுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்களை வந்து டிஸ்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. இது வந்து பேசிக் சைக்காலஜி. இதனாலையும் வந்து நம்ம நிறைய இடத்துல மிஸ்டேக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து ஒரு சேஃப்டி மெக்கானிசமுக்காக தான் நமக்கு இந்த மாதிரி பில்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு சேஃப்டியா வாழணும், நம்ம வந்து ஒரு உயிர் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக பில்ட் ஆனது இந்த பிரெயின். அதனால அதை நம்ம பிளேம் பண்றது வந்து தப்பு. ஓகேங்களா? அதை வந்து நம்ம மாற்றி அமைக்கவும் முடியாது, மாற்றி அமைக்கவும் கூடாது. அது வந்து நமக்கு பிரச்சனை தான் கொண்டு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து அதை எப்படி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட் அனலைசஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்ஜெக்டிவா தான் வரும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் இன்ட்ரெஸ்ட் ரேட், இன்னைக்கு யூஎஸ் உடைய சுச்சுவேஷன் பிளஸ் வந்து குளோபல் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ஜிடிபியுடைய வளர்ச்சி, மற்ற இன்ஃப்ளேஷன் டேட்டாஸ், இது எல்லாமே பார்த்து நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட முடிவும் அதே டேட்டாவை பார்த்து எடுக்கக்கூடிய உங்களோட முடிவுமே வேற வேற விதமா இருக்கும். ஓகேங்களா? அந்த ஒரு சின்ன டிஃபரன்ஸ், ஒரு டிகிரியாவது டிஃபரன்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அந்த மெத்தடை மஸ்ட் பி அப்ஜெக்டிவா மாற்றணும். அப்ஜெக்டிவ் அப்படின்னு என்னன்னா, அது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து புவியீர்ப்பு விசைங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும் பூமியில. அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு, அதுக்கு ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா வந்து மாற போறது இல்லை. கரெக்டுங்களா? அது சயின்டிபிக். அப்போ இந்த மாதிரி ஒரு அப்ஜெக்டிவான ஒரு மெத்தடாலஜி நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ நீங்க இப்போ ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டிவ் மேட்டரை அப்ஜெக்டிவா மாற்றணும். அப்போ அந்த அப்ஜெக்டிவா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராப்பரான நாலேஜ் இருக்கணும். ரைட்டா? இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது, இன்ஃப்ளேஷன் இருக்கு, அதெல்லாம் எங்க கனெக்ட் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் வந்து மார்க்கெட் அஃபெக்ட் ஆகுது, இந்த ப்ராப்பரான நாலேஜ் உங்களுக்கு கரெக்டா இருந்தால்தான் நீங்க அதை ரூல் பேஸ்டா மாற்ற முடியும். ஓகே, நான் இது வந்து இதை பண்ணுவேன், இதை வந்து இதை பண்ணுவேன்னு ஒரு ரூல்ஸா செட்டா நீங்க எழுத முடியும். இல்லைன்னா அது அப்ஜெக்டிவா மாறாது. கரெக்டுங்களா? அப்ஜெக்டிவா மாறாது. நீங்க இன்னொருத்தருக்கு டீச் பண்ணும்போது நீங்க ஒரு அப்ஜெக்டிவா டீச் பண்ண முடியாது. அது அப்ஜெக்டிவா இல்லை அப்படின்னா நீங்களே வந்து அதை மாத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்ம என்னன்னா, ஒரு ப்ராப்பர் நாலேஜை மார்க்கெட்ல கெயின் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அது வந்து நமக்கு ஒரு டூலா உதவும். நம்ம வந்து ஒரு திங்க் பண்றது, ப்ராப்பரா திங்க் பண்றதுக்கு உண்டான ஒரு டூல்ஸா நமக்கு வந்து உதவும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய investorsamil.com அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலேஜ் எப்படி நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ www.investorsamil.com நம்மளுடைய வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் நான் போட்டிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் வந்து ப்ரீமியம் பேஸ்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் எல்லா கோர்சஸையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொன்றும் தனித்தனி நீங்கள் வாங்க வேண்டியதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த கோர்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், இதில் போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த போர்ட்ஃபோலியோ ஹெட்ஜிங் கோர்ஸில் மார்க்கெட் கீழே வரும்போது நம்மளுடைய போர்ட்ஃபோலியோலாம் லாஸ் ஆகும் இல்லையா? நம்ம வந்து ஸ்டாக்ல நம்ம ஒரு 5 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கோம், 10 ஸ்டாக், நமக்கு லாஸ் தான் வந்துட்டு இருக்கும் மார்க்கெட் ஓவராலா மார்க்கெட் கீழே வரும்போது. ஆனா அப்ப கூட நீங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம ஹெட்ஜிங் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் -5,000 வந்து நீங்க உங்களுடைய போர்ட்ஃபோலியோ லாஸ் அப்படின்னா, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா +2,000 3,000 சம்டைம்ஸ் மோர் தென் 5,000, அதாவது 7,000 10,000 கூட உங்களால இதை போர்ட்ஃபோலியோவை நீங்க அப்படியே விட்டுட்டு எதுவுமே பண்ணாம ஹெட்ஜ் பண்ணி நீங்க ப்ராஃபிட்டபிள் எடுக்க முடியும். இப்படி எடுக்கிறது மூலமா நீங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த ப்ராப்பரான நாலேஜ் நீங்க கெயின் பண்றதுனாலதான் உங்களுக்கு அது ஒரு மைண்ட்ல வந்து அந்த டூலா ஆக்ட் ஆகுது. அப்ப அதை வச்சு நம்ம அந்த மார்க்கெட் விழுகிற டைம்ல நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டூல் ஐடியா உங்களுக்கு கிடைக்குது, அந்த ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நாலேஜ் நீங்க கெயின் பண்றது மூலமா தான் உங்களுக்கு இந்த விஷயங்கள் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இதே எடுத்துக்கிட்டீங்கனாலும், இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் யூஸ் பண்ணி எப்படி இன்ட்ராடேல ஒரு ஸ்டேபிளான ஒரு இன்கம் மாதிரி நம்ம கொண்டு வரது மாசம் அப்படிங்கறதையும் நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த மாதிரியான ஐடியாஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும். இது வந்து பேசிக்ல இருந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்டாக் வேல்யூஷன். இப்போ இந்த ஸ்டாக் வேல்யூஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா,
ஒரு ஒரிஜினலா நீங்க ஒரு கம்பெனியை வாங்க போறீங்க, ஒரு கடையை வாங்க போறீங்கன்னா கூட நீங்க எப்படி திங்க் பண்ணணும், எப்படி ஒரு அக்கௌண்டிங் ப்ராசஸ் கொண்டு வரணும், எப்படி வந்து நீங்க ஒரு எக்ஸல் ஷீட்ல ஒரு ஃபார்முலா பேஸ்டா ஒரு கடையுடைய மதிப்பு, ஒரு இடத்துடைய மதிப்பு, ஒரு வீடு வாங்குறீங்கனால கூட அந்த வீடுடைய மதிப்பை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். அது மூலமா இன்ட்ரின்சிக் வேல்யூ கால்குலேஷன் அப்படிங்கிறதையும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற ஸ்டாக்கையும் வந்து நீங்க வேல்யூஷன் பண்ணலாம். அப்போ அது ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா இந்த பிரைஸ் கொடுத்து நம்ம வாங்கலாமா, அதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக் என்ன, ஏன் இது வந்து ஒர்க் ஆகுது, ஏன் இது ஒர்க் ஆகல, நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தெரியும். அதை நீங்க ட்ரேடிங்க்கும் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஓவர் வேல்யூ ஸ்டாக்ஸை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஸ்டார்டிங் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்சஸ்லயும் நிறைய இருக்கு. நீங்க வேணா இந்த www.investorsml.com நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பழைய இதுக்கு வருவோம், நம்மளுடைய ஸ்லைடுக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவுட் சைட் ரூல்ஸ் ஃபார் இன்னர் கண்ட்ரோல். அதாவது நீங்க இன்னர், அதாவது உங்களுடைய மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும்னா நீங்க மைண்டுக்குள்ளேயே உட்காந்து மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க கப்பலுக்குள்ளேயே உட்காந்து கப்பலை நிறுத்த முடியுமான்னு, அதாவது நீங்க ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கீங்க, அந்த ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிற வேகத்தை நீங்க வந்து குறைக்க முடியுமா, நீங்க உள்ள இருந்து குறைக்க முடியும், நீங்களே அந்த ட்ரெயினுடைய வேகத்துல தான் போயிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த லாஜிக் படி பார்த்தா நம்ம உள்ள இருக்கிற மைண்டை நம்ம குறைக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய மைண்ட் வந்து கான்சியஸா எல்லா டைமும் இருக்கிறது இல்லை. நம்ம அன்கான்சியஸா நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். ட்ரேடிங்ல வந்து நம்ம ஓவர் ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஓவர் ட்ரேட் பண்ணிருக்கோம் தெரியாது, மார்க்கெட் முடியும் போது தான் தெரியும். இல்ல கிளாஸ் லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியை மாத்தி மாத்தி போயிட்டோம், எங்கேயோ நம்ம போயிட்டோம் அப்படிங்கிறதே அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியுமே தவிர முடியறதுக்கு முன்னாடி தெரியும். அதனால இன்னர் கண்ட்ரோலுக்கு வந்து அவுட் சைட் ரூல்ஸ் வைக்கணும். ஓகேங்களா? அவுட் சைட் ரூல்ஸ்னா அது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ட்ரேடிங் சிஸ்டம், இந்த மாதிரி நீங்க வந்து பில்ட் பண்ணி ஒரு ரூல்ஸா நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிஸ்டிக் திங்கிங். அதாவது நீங்க யோசிக்கும் போதே நீங்க ஒரு பிஸ்னஸ் மேனாவோ இல்லை ஒரு ட்ரேடிங் பண்ண ஒரு இன்வெஸ்டிங் பண்ணனாலே நீங்க வந்து திங்க் பண்ண வேண்டிய முதல் விஷயமே ப்ராபபிலிஸ்டிக் திங்கிங் தான், ஓவர் பைனரி திங்கிங். பைனரி திங்கிங்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கடை வைக்கிறீங்க, அந்த கடை வந்து லாஸா கெயினா, அப்போ நான் ஒன்று லாஸ் ஆவேன் இல்லைன்னா கெயின் ஆவேன், இவ்வளவுதான் நீங்க வந்து திங்க் பண்ணுவீங்க. பைனரி ஆன்சர், பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவீங்க. ஆனா அப்படி திங்க் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு அப்படி வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நீங்க கடை வைக்கிறீங்க அப்படின்னா மேபி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரலாம், இல்ல ஒரு நாளைக்கு 500 ரூபாய் வந்து ஆவரேஜா சேல்ஸ் ஆகலாம், இல்ல ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் சேல்ஸ் ஆகலாம். மினிமம் எனக்கு 1000 ரூபாய் சேல்ஸ் ஆனா எனக்கு மாசம் 30,000 கிடைக்கும். நான் அட்லீஸ்ட் சர்வைவலாக ஆவேன், கடை செலவெல்லாம் போக ஒரு 10,000 நிற்கும். அப்போ சர்வைவலாக ஆவேன். அப்போ எனக்கு இந்த 1000 ரூபாய்க்கு கம்மியா ஒரு அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு என்ன பாசிபிலிட்டி, அதாவது இந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு 50% சான்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த 50% சான்ஸ் 1000 ரூபாய் கிடைக்காம போறதுக்கு 50% சான்ஸ். ஆனால் அப்போ எதுவுமே கிடைக்காம போறது இல்லை. கரெக்டுங்களா? நீங்க ஒரு கடை வச்சீங்க, ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா மேபி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே உங்களுக்கு ஜீரோ ரெவன்யூ அப்படிங்கிறது வந்து வராது. அப்போ ஒரு 1000 ரூபாய் கம்மியா வரலாம், 500 ரூபா வரலாம். சரிங்களா? அப்போ நீங்க வந்து 50% ஆஃப் சான்ஸ் 50% ஆஃப் சான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த 500 ரூபாய் வருது அப்படின்னா மீதி ஒரு 10% ஆஃப் சான்ஸை இன்க்ரீஸ் பண்றீங்க. அதாவது 1000 ரூபாய் வரதுக்கு நீங்க ஒரு கிரௌடான ஏரியால நீங்க கடை போடுறீங்க, இல்ல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலமா இந்த ப்ராப்ளி, அதாவது ஆர்ட்ஸ் ஆஃப் சக்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றீங்க. அதாவது 60% 70% நீங்க கொண்டு வந்தாலே நமக்கு போதும். ஸோ உங்களுடைய ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்து பைனரி ஆன்சரா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் ஆர் சக்சஸ் ஃபெயில் இப்படி இருக்காது. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஸ்பெக்ட்ரம் மாதிரி இருக்கும். அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு நடுவில் நிற்பீங்க. ஓகேங்களா? இல்ல அதை விட கொஞ்சம் தள்ளி போவீங்க, லாஸ் ஆகிற மாதிரி வரலாம், இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு லாஸ் ஆகலாம், இல்ல 3 மாசம் வந்து நீங்க தாக்கு பிடிக்கலாம். அந்த 3 மாசத்துக்கு மேல உங்களுக்கு அதே வருமானம் வந்தால் மட்டும்தான் நீங்க லாஸ் ஆவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால ப்ராபபிலிட்டி தான் எல்லாமே. அதாவது ப்ராபபிலிட்டினா நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கும் 50%, ஃபெயிலியர் ஆகும் 50% இருக்கு. சரி, ஓகே. அதுல இந்த சக்சஸ் 50% எடுத்துட்டோம் அப்படின்னா 1000 ரூபாய் நீங்க அமௌண்ட் டெய்லி சம்பாதிச்சிட்டாலே நீங்க வந்து சக்சஸ்ஃபுல் ஆன ஒரு விஷயங்கள் வந்து வந்துடும். அப்போ 1000 ரூபாய் வர்றதுக்கு எனக்கு எத்தனை பர்சன்டேஜ் ப்ராபிலிட்டி இருக்கு அப்படின்னா அதுவும் 50 to 60%. அப்போ 500 ரூபாய் வர்றதுக்கு எனக்கு 80% பாசிபிலிட்டி இருக்கு. ஆனா 1000 ரூபாய் வர்றதுக்கு எனக்கு ஒரு 50% தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அப்படின்னா அதை எப்படி இன்க்ரீஸ் பண்றது, ஆர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கிறதா இருக்குமே தவிர 100% அப்படிங்கிறத நீங்க கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு கான்செப்டும் இல்லை. அதே மாதிரி எஸ்ஆர் நோ அப்படிங்கிற விஷயத்துல ஒரு சக்சஸ் ஃபெயிலியரும் கிடையாது. இப்படி நீங்க திங்க் பண்ணி பழகணும். ஓகேங்களா? எதை எடுத்தாலுமே ஒன்னு ஃபெயிலியர் இல்லைன்னா சக்சஸ், இப்படி போகக்கூடாது. அந்த சக்சஸ் ஃபெயிலியர்ஸ்க்கு நியரஸ்டா நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணணும். அதாவது வந்து ப்ராபபிலிட்டிக்கலா திங்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்படி நீங்க திங்க் பண்ணா மட்டும்தான் நீங்க ட்ரேடிங்லேயே சக்சஸ் பண்ண முடியும், ஸ்டாக் மார்க்கெட்ல சக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன? ட்ரேடிங் சிஸ்டம் நீங்க பில்ட் பண்ணணும். அதாவது உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் வந்து ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கணும். ஓகேங்களா? நீங்க வந்து வாயில யோசிக்க ஒரு சொல்றதோ இல்ல வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கிறதோ இதெல்லாமே வந்து இருக்கவே கூடாது. ஓகேங்களா? ரிட்டன் ஃபார்மேட்ல இருக்கணும். ஒன்னு பேப்பர் எடுத்து நீங்க எழுதிருங்க,
உங்கள் ட்ரேடிங் சிஸ்டமே எப்படிங்கிறத எழுதிருங்க. அதை நான் எப்படி சொல்கிறேன், எழுதுகிற ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். உங்களுடைய அனாலிசிஸ் ஆகட்டும், இல்லை உங்களுடைய வந்து டிசிஷன் மேக்கிங் ஆகட்டும், முடிஞ்ச அளவுக்கு ரிட்டன் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துருங்க. ரிட்டன் ஃபார்மேட்டில் கொண்டு வரும்போது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே திருப்பி பார்க்கும்போது நீங்களே எத்தனை தடவை மாறிக்கிறீங்கன்னு தெரியும். அப்போது அடுத்த தடவை நீங்கள் ரிட்டன் எழுதும் போது மாறாத அளவுக்கு ஒரு ஸ்டேபிளான ஒரு சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் கொண்டு வரணும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது வர ஆரம்பிச்சிடும். உங்கள் மைண்டுமே அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த சிஸ்டம் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா, ப்ராப்பர் என்ட்ரி ரூல்ஸ் இருக்கணும், ப்ராப்பர் எக்ஸிட் ரூல்ஸ் இருக்கணும். ப்ராப்பர் என்ட்ரி ரூல்ஸ் அப்படின்னா, எப்போ நான் என்ட்ரி ஆக போகிறேன், எப்போ எக்ஸிட் ஆக போகிறேன், டைம் பேஸ்டு என்ட்ரி ஆக போகிறேன்னா, அதாவது ஒரு சில பேர் 10 மணிக்கு கரெக்டாக ட்ரேடிங் ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த டைமில் என்ன ரூல்ஸ் இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லை ஒரு சில பேர் டைம்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வந்தால் மட்டும்தான் என்ட்ரி எடுப்பாங்க. இப்போ இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்கு வரணும், இந்த ப்ரைஸ்க்கு ஹிட் ஆச்சுன்னா நான் ரிவர்சல் எடுப்பேன், இந்த மாதிரி இந்த ப்ரைஸ் பேஸ்டாக திங்க் பண்ணுவாங்க. இல்லை ஒரு 2-3 இண்டிகேட்டர் காம்பினேஷன் இருக்கும், இந்த காம்பினேஷன் எனக்கு ஒத்து வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்தது அப்படின்னா நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ட்ரி ரூல்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நான் எப்போ என்ட்ரி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறது ப்ராப்பராக இருக்கணும். அதே மாதிரி எக்ஸிட் ரூல்ஸ், நான் எக்ஸிட் வந்து ஒரு பர்சன்டேஜில் எக்ஸிட் ஆக போகிறேன்னா, இல்லை வந்து பாயிண்ட்ல எக்ஸிட் ஆக போகிறேன்னா, இல்லை வந்து ஒரு ப்ரைஸ் பேஸில் எக்ஸிட் ஆக போகிறேன்னா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட்டுங்க எனக்கு ரூல்ஸே கிடையாது, நான் கண்டினியூஸாக ட்ரையல் பண்ணுவேன் அப்படின்னா கூட, இந்த ட்ரெயிலிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இப்போ அதாவது ட்ரெயிலிங் எப்படி பண்ண போகிறீங்க, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ண போகிறீங்க, ப்ரீவியஸ் கேண்டிலோடைய பாட்டமில் வைக்க போகிறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடி கேண்டிலோடைய பாட்டமில் வைக்க போகிறீங்களா, இல்லை வந்து பர்சன்டேஜ் பேசிஸில் நீங்கள் வந்து ட்ரெயில் பண்ண போகிறீங்களா, இல்லை பாயிண்ட் பேசிஸில் நீங்கள் ட்ரையல் பண்ண போகிறீங்களா, எப்படி நீங்கள் ட்ரெயிலிங் பண்ண போகிறீங்க, அந்த ஸ்டாப் லாஸை எப்படி மூவ் பண்ணிட்டே போக போகிறீங்க, அதுக்கு என்ன லாஜிக் இருக்குது, என்ன மாதிரியான நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்கிறதையும் முன்னாடியே ரூல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ நம்ம குவான்டிட்டி பொசிஷனிங் போடுறோம்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பை பண்ணணும், அந்த அவ்வளோ ரூபாய்க்கு நம்ம பை பண்ணால் எவ்வளோ குவான்டிட்டி போட்டால் நமக்கு ரிஸ்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் முன்னாடியே டிஃபைன் பண்ணணும். இதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ எனக்கு இந்த ட்ரேட் லாஸ் ஆனாலும் சரி கெயின் ஆனாலும் எனக்கு ரிஸ்க் எவ்வளோ இருக்கும், ரிவார்டு எவ்வளோ இருக்குங்கிறதையும் முன்னாடியே டிசைட் பண்ணணும். அதை இந்த ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் ரூல்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குங்கிறதையும் இதுலேயும் ரிட்டன் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதே மாதிரி ஃபீட்பேக் லூப்ஸ், அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரேட்லையுமே உங்களுக்கு தேவையான நோட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எதனால் அந்த ட்ரேட் எடுத்தீங்கல்ல, அந்த ட்ரேட் எடுக்கும்போது வேற ஏதாவது ஒரு கான்ட்ராடிக்ஷன் சுச்சுவேஷன் இருந்ததா, இல்லை இப்போ இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இதை பண்ணிட்டாங்க, இந்த யூகே மார்க்கெட்டில் இதை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருந்ததா, இல்லை அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு உண்டான உங்களுக்கான சாலிடான ரீசன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு வந்து அதை ஃபீட்பேக்காக நம்ம வந்து பார்க்க முடியும். நம்ம நிறைய பேர் வந்து நம்மளுடைய ட்ரேட்ஸை திரும்பி பார்க்க மாட்டோம். அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ட்ரேட்ஸை நீங்கள் திருப்பி பார்க்கணும். ட்ரேடை நீங்கள் திருப்பி பார்த்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கிறது தெரியும். அதை பார்க்கும்போது நமக்கு ஹர்ட் ஆகும், நம்மளே மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிறது தெரியும். ஆனால் திருப்பி திருப்பி நீங்கள் அதை பார்க்கணும். சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பீப்புள் வந்து, சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன் வந்து தன்னுடைய மிஸ்டேக்ஸை வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படி மெயின்டைன் பண்ணாதான் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் செஞ்சு கரெக்ட் பண்ண முடியும். 100% நம்ம கரெக்ட் பண்ணாட்டியும் கூட ஒரு 60% கரெக்ட் பண்ணிட்டாலே நம்ம வந்து எல்லாத்த விடவே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருப்போம். ஸோ அதனால் வந்து இந்த ஃபீட்பேக் அப்படிங்கிறது வந்து திருப்பி நமக்கு இருந்தால் தான் அந்த லூப்பில் வந்து திருப்பி நம்ம அந்த ஆப்டிமைஸ் பண்ண முடியும் அந்த ஸ்ட்ராட்டஜியை. அதுக்கடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நீங்கள் இந்த ட்ரேடிங் சிஸ்டமில் இதெல்லாம் பண்ணி ட்ரேட் எடுத்தால் கூட, ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டே வரீங்க, ஒரு 20 ட்ரேட் எடுத்துறீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ப்ராஃபிட், ஒரு ட்ரேடுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்க. இப்போது ஒரு 5 ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 5 ட்ரேடை கூட்டி 5ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜாக ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் ட்ரேடு எவ்வளோ, அப்போ ஒரு ஆவரேஜாக நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கிறீங்க ஒரு ட்ரேடில் இப்போ சக்ஸஸ் பண்ணா, அதே மாதிரி ஆவரேஜாக எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஒரு ட்ரேடில் லாஸ் பண்ணா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஆவரேஜாக எவ்வளோ லாஸ் கொடுக்குது பர் ட்ரேடுக்கு. இப்போ 4 ட்ரேடு லாஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா 4ஐயும் கூட்டி 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆவரேஜ் லாஸ் அப்படிங்கிறது வரும் இல்லையா. அப்போ அந்த ஆவரேஜ் லாஸை நீங்கள் நோட் பண்ணணும். அப்போ அதுக்கு அடுத்து ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. இப்போ இந்த ஆவரேஜ் லாஸும் ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓவராலாக அந்த சிஸ்டமுடைய ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ எவ்வளோங்கிறது வரும். இப்போ எக்ஸாம்பிள், ஆவரேஜ் லாஸ் வந்து நீங்கள் 500 ரூபா பண்ணுறீங்க, ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 750 ரூபா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து உங்களுடைய ரிஸ்க் 500 ரூபாங்கிறது ரிஸ்க், 750 ரூபாய்ங்கிறது ரிவார்டு. அப்போ இது எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு டிவியேஷன் இருக்கு. இப்போ 1000 ரூபா அப்படின்னா 1:2 வரும் ஓகேங்களா. இது 1:2 கம்மியாக தான் வரும், 1:1.5 வரலாம். அப்போ அந்த மாதிரி நீங்க இந்த சிஸ்டம் வந்து எவ்வளவு நமக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி ஆவரேஜ் ப்ராஃபிட்டபிலிட்டி, டோட்டலாக இந்த சிஸ்டம் வந்து எவ்வளோ ஆர்ஐ கொடுக்குது,
எவ்வளோ ப்ராஃபிட் கொடுக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கணும். இது நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனே பண்ணாலும் நீங்கள் பண்ணணும். ஏன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் பண்ணீங்கன்னா கூட நீங்கள் உங்களுடைய ஓன் மைண்டை தானே பண்ணுறீங்க, உங்கள் ஓன் நாலேஜ் தானே பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது கூட அதுவுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது வரும். அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெட்டராக இருக்கும்னு நான் சொல்கிறேன். அப்படி நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனில் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியதில்லை, சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் தான் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன்லையும் பண்ணால்தான் உங்களால் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி வின்னிங் ஸ்ட்ரீக் எவ்வளோ, லாஸிங் ஸ்ட்ரீக் எவ்வளோ, அதாவது தொடர்ந்து லாஸ் ஆகும்போது எவ்வளோ லாஸ் பண்ணுறீங்க, தொடர்ந்து வின் ஆகும்போது எவ்வளோ வின் பண்ணுறீங்க. இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுறீங்க, டிஸ்கிரிஷனரியாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 3 ட்ரேடுக்கு மேலே கண்டினியூஸாக லாஸ் ஆகக்கூடாது. 3 ட்ரேடுக்கு மேலே லாஸ் ஆனீங்க உங்களுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்கில்லையே நீங்கள் வந்து திருப்பி அனலைஸ் பண்ணணும். 3 ட்ரேடுக்கு மேலே கண்டினியூஸாக லாஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் வந்து கரெக்டாக பண்ணலை அப்படின்னு அர்த்தம். சிஸ்டமேட்டிக் ட்ரேடிங்கில் இதை விட ஜாஸ்தியாக வரலாம், அது வந்து சிஸ்டமேட்டிக், அது வேற கணக்கு. ஆனால் ப்ரைஸ் ஆக்ஷன் நீங்கள் பண்ணும்போது சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். 3 ட்ரேடுக்கு மேலே கண்டினியூஸாக லாஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்டையர் சிஸ்டத்தையும் நீங்கள் எவாலுவேஷன் பண்ணணும், உங்களுடைய நாலேஜையும் கொஸ்டின் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இதை பண்ணும்போது தான் தெரியும். அதே மாதிரி ரேஷனாலிட்டி பிகைன்ஸ் இது சிஸ்டம். அதாவது வந்து நீங்கள் இந்த சிஸ்டத்தை பில்டு பண்ணதுக்கு அப்புறமா இந்த சிஸ்டம் எதனால ஒர்க் ஆகுது, இந்த சிஸ்டம் வந்து ஏன் வந்து இந்த லாஜிக்கில் நான் பில்டு பண்ணியிருக்கேன், அது அந்த லாஜிக் எந்த அளவுக்கு சூட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அப்படி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்தை பில்டு பண்ணணும். நம்மளுடைய இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்மளுடைய இன்வெஸ்டர்ஸ் தமிழ் வெப்சைட்டையும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வெப்சைட்டையும் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ப்ரீமியம் கோர்சஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.